இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான வேலையை பற்றின தகவல் தான் வந்து பார்க்க போகிறோம். அதாவது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவிலேருந்து உங்களுக்கான வேலைவாய்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. இப்போ அந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்கு பாருங்க, அங்கேருந்து உங்களுக்கான வேலைவாய்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ என்னமான பதவி கொடுத்துருக்காங்க அதை பற்றி இப்போ நம்ம ஒன்று என்ன வந்து பார்த்துடலாம். ஓகே, ஸோ அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான போஸ்டிங் பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு அசிஸ்டன்ட் மேனேஜர் கேட்டிருக்காங்க இன்ஜினியரிங்கில். அதேமாரி அசிஸ்டன்ட் மேனேஜர் வந்து பார்த்தோம் எலக்ட்ரிக்கலில் கேட்டிருக்காங்க, ஃபயரில் கேட்டிருக்காங்க. எவ்வளோ வேகன்சி கொடுத்துருக்காங்கன்னா சிவிலில் 42 வேகன்சியும், எலக்ட்ரிக்கலில் 25 வேகன்சியும், ஃபயரில் 101 வேகன்சியும் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த ஒவ்வொரு வேகன்சியும் ரிசர்வேஷன் படி பிரிச்சிருக்காங்க பாருங்கள். எஸ்சிக்கு எவ்வளோ, எஸ்டிக்கு எவ்வளோ, ஓபிசிக்கு எவ்வளோ, எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் எவ்வளோமே தனித்தனியாக வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க. சிவில் மற்றும் எலக்ட்ரிக்கலுக்கு 21 வயசுலேருந்து 30 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். ஃபயருக்கு மட்டும் 21 வயசுலேருந்து 40 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. போஸ்டிங் பொறுத்த வரைக்கும் எனிவேர் இன் இந்தியா, ஸோ இந்தியாவில் எங்கேனாலும் உங்களுக்கு போஸ்டிங் இருக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பேக்லாக் வேகன்சி சிவில் மற்றும் எலக்ட்ரிக்கலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேகன்சி கொடுத்துருக்காங்க. டோட்டலாகவே உங்களுக்கு ஒரு 170 வேகன்சி கிட்ட அறிவிச்சிருக்காங்க. இந்தியா ஃபுல்லாகவே நீங்கள் தாராளமாக அப்ளை வந்து பண்ணலாம். ஓகே, அதுக்கடுத்து அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா மற்ற கைட்லைன்ஸ் பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். கல்வி தகுதி ஃபஸ்ட்டு அசிஸ்டன்ட் மேனேஜர் வந்து பார்த்தா சிவிலுக்கு பேச்சுலர் டிகிரியில் சிவில் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. 2 இயர்க்கான எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. அதேமாரி எலக்ட்ரிக்கலுக்கு வந்து பார்த்தா எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. 2 இயர்க்கான எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. ஃபயர் பொறுத்த வரைக்கும் பிஇ ஃபயர் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. அல்லது பிஇ பிடெக்கில் சேஃப்டி மற்றும் ஃபயர் இன்ஜினியரிங் முடித்தவங்க, பிஇ பிடெக்கில் ஃபயர் டெக்னாலஜி சேஃப்டி இன்ஜினியரிங் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் உங்களுக்கான ஜாப்க்கான குவாலிஃபிகேஷன் கல்வி தகுதி. நெக்ஸ்ட் ஜாப் ப்ரொஃபைல் பற்றி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வேலை எப்படி இருக்க போது அதை பற்றி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் சேலரி பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸ்டார்டிங் சேலரியை பொறுத்த வரைக்கும் 3 பதவிக்குமே 48,480 ரூபா ஸ்டார்டிங் சேலரியாக வழங்குறாங்க. செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்க போது, அதுக்கப்புறம் இன்ட்ராக்ஷன் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் இன்ஃபர்மேஷன். ஸோ ரிட்டன் எக்ஸாமினேஷன் எப்படி இருக்க போது அதை பற்றி இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒவ்வொன்றுத்துக்கும் ரிட்டன் எக்ஸாமினேஷன் ஜென்ரல் ஆப்டிடியூட் மற்றும் ப்ரொஃபஷனல் நாலேஜ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ 50 மதிப்பெண் 100 கொஷின் 100 மதிப்பெண்களுக்கு எக்ஸாம் வச்சுருக்காங்க. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு எக்ஸாம் இருக்குது, அப்புறம் இன்ட்ராக்ஷன், அதுக்கப்புறம் வெயிட்டேஜ் பேட்டர்ன், அப்புறம் மெரிட் லிஸ்ட் ரெடி பண்ணி செலெக்ஷன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ செக் பண்ணி பார்த்து அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. எப்படி அப்ளை பண்ணுறது அதுக்கான ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளோ எல்லாமே அறிவிச்சிருக்காங்க. செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணுறவங்க தாராளமாக இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுங்கள். எனிவேர் இந்தியா இன்ஜினியரிங் படித்தவங்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ லிங்கை டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். அப்ளை பண்ணுறவங்க இந்த வேலைக்கு அப்ளை பண்ண பாருங்கள்.